வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கு. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் கடந்து போகிறீங்க, ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட, பெரிய ஆசையோடு விருப்பத்தோடு கூட ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் சில காரியங்கள் நடக்கிறது, சில காரியங்கள் நடக்காமல் போகுது. நல்லா கொஞ்சம் பாருங்கள். நடக்கிற காரியத்தை குறித்து நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதில்லை, நடக்காத காரியத்தை குறித்து ரொம்ப டயர்டாயிரும், சோர்ந்து போகும். நல்லா கொஞ்சம் பாருங்கள். நடக்கிற காரியத்தை குறித்து எந்த அளவுக்கு நன்றியோடு கூட, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நடக்க போகிற காரியம் உங்கள் மனதை பலவீனப்படுத்தாது, அது பலப்படுத்தி விடும். அதனால் நடக்க போகிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள். நடக்காமல் இருக்குது தெரியுங்களா, அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். ஏன்னா சொன்னது யாருங்க? உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். நானா வாக்கு கொடுத்தேன்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூட மாறலாம், மறந்து போகலாம், இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மறைந்து போகலாம். ஆனால் உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர், இந்த உலகத்தில் உங்களை ஒரு ஆணாக பெண்ணாக பிறக்க வைத்தவர், அவர் தாங்க சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி. அப்படி சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் யாரு உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களை ஒருபோதும் கைவிடாதவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் சொன்னது அப்படியே நிறைவேறும். நீங்கள் செழித்திருப்பீங்க, க்ஷேமமாக இருப்பீங்க. இப்போ இருக்கிற இந்த வேலைகள், தொழில்கள், பிஸ்னஸ்கள், வியாபாரங்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட் செய்கிறீங்களோ, விசேஷமாக ஊழியம் செய்து கொண்டு எல்லாமே அடுத்த லெவலுக்கு நேராக சொன்னவர் நகர்த்தி கொண்டு போவார். கவலைப்படாதீங்க. ஐ டோன்ட் கேர். எது நடக்கல் நினைக்கிறீங்க அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அப்படி சந்தோஷமாக இருந்து மகிழ்ச்சியாக இருங்க. என்ன நடக்குது? ஒட்டுமொத்த இந்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.